அம்பானி மகனின் திருமண செலவு வெளியானது. இங்கிலாந்து இளவரசரையே மிஞ்சியது. தொழிலதிபர் முகேஷ் அம்பானி, நீட்டா அம்பானி தம்பதியின் மகன் ஆனந்த் அம்பானி, ராதிகா மெர்ச்சன்ட் ஆகியோரின் திருமணம் வெகு விமர்சையாக நடந்து முடிந்துள்ளது. கடந்த ஓராண்டாகவே திருமணத்திற்கு முந்தைய நிகழ்ச்சிகள், சடங்குகள் நடைபெற்று வந்தன. கடந்த ஒரு மாதமாக பல்வேறு ஆடம்பர நிகழ்ச்சிகள் நடந்து முடிந்தன. இந்த நிலையில் ஆனந்த் அம்பானி திருமணத்திற்கு அவரது தாய் நீட்டா அம்பானி 500 கோடி ரூபாய் மதிப்புள்ள நெக்லஸ் அணிந்து வந்தார். உலகிலேயே விலை மதிப்புள்ள பொருட்களில் அந்த நெக்லஸும் ஒன்று என்று கூறப்படுகிறது. சுலோகா அம்பானியும் இதே போன்ற நெக்லஸ் அணிந்திருந்தார். மணமகன் ஆனந்த் அம்பானி திருமணத்தின் போது கையில் கட்டியிருந்த பதேக் பிலிப்பி கடிகாரத்தின் விலை மட்டும் 67.5 கோடி ரூபாய் என்று தெரியவந்துள்ளது. தவிர திருமணத்தில் பங்கேற்ற தனது நண்பர்களுக்கு 2 கோடி ரூபாய் மதிப்புள்ள கை கடிகாரத்தை ஆனந்த் அம்பானி பரிசாக வழங்கியுள்ளார். அவர்களில் பாலிவுட் நடிகர்கள் ஷாருக் கான், ரன்வீர் சிங், விக்கி கௌஷல் உட்பட பலர் அடங்குவர். தவிர விலை உயர்ந்த லூயிஸ் வீட்டன் பைகள், தங்க சங்கிலிகள், விலை உயர்ந்த காலணிகள் போன்ற பொருட்களும் விருந்தினர்களுக்கு பரிசாக வழங்கப்பட்டுள்ளது. திருமணத்தில் பங்கேற்ற அம்பானி குடும்பத்தினர் பயன்படுத்திய கார்கள், உடைகள், ஆபரணங்கள், காலணிகள், கைப்பைகள் என ஒவ்வொன்றும் விலை உயர்ந்த பொருட்களாகவே இருந்தன. சர்வதேச அளவில் பிரபலமான நிறுவனங்களின் தயாரிப்புகளையே அவர்கள் பயன்படுத்தினர். திருமணத்திற்கு முந்தைய நிகழ்ச்சிகளில் இருந்து திருமணம் முடியும் வரை செலவிடப்பட்ட தொகை 5000 கோடி ரூபாயை தாண்டிவிட்டதாக கூறுகின்றனர். இது இங்கிலாந்து இளவரசி டயானா, இளவரசர் சார்லஸ் திருமணத்திற்கான செலவை விட $163 பில்லியன் அதிகம் என்கின்றனர். இதில் ஆனந்த் அம்பானி திருமணத்திற்கு முந்தைய நிகழ்ச்சிகளுக்கு மட்டும் $300 மில்லியன் தொகை செலவிடப்பட்டுள்ளது. சொகுசு கப்பலில் பிரம்மாண்ட நிகழ்ச்சியும் நடத்தப்பட்டது. தவிர உலகளவில் பிரபலமான ரிஹானா, ஜஸ்டின் பீபர் போன்றவர்களின் இசை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. இப்போது மிக பிரம்மாண்டமாக, ஆடம்பரமாக ஆனந்த் அம்பானியின் திருமணம் முடிந்துவிட்டது. இத்துடன் முடிந்தது என்று யாரும் நினைத்துவிடக் கூடாது. திருமணத்திற்கு முந்தைய நிகழ்ச்சிகளைப் போலவே திருமணத்திற்கு பிந்தைய நிகழ்ச்சிகள் லண்டனில் நடைபெற உள்ளன. விரைவில் அதற்கான அறிவிப்புகள் வெளிவரும் என்று அம்பானி குடும்பத்திற்கு நெருக்கமானவர்கள் தெரிவித்தனர். வர்றது கிடையாதுல, இது நிறைய பேர் இதெல்லாம் பழங்காலத்து மிட்டாய். கையில வாட்சி கட்டும், பாம்பு கட்டும், தேல் கட்டும், பள்ளி கட்டும், குச்சிலியனா ரோஸ் மாதிரி செய்வோம். குழந்தைங்களும் சாப்பிடலாம், பெரியவங்களும் சாப்பிடலாம். இப்போ வந்தது கிடையாதுல, இது 40-50 வருஷமா கிடையாது. பரம்பரையா சார் இதெல்லாம் எலுமிச்சை பழம், சர்க்கரை, மைதா எல்லாம் பாவு எடுக்கிறது. கடாய் வச்சு பாவு எடுத்து ஆறின பிறப்பு இந்த கவரில் ஊற்றி மறுபடியும் கொம்பலை சுற்றி கையிலனா வாட்சி கட்டுவோம். மோந்திரம், பாம்பு, தேல், பல்லி எது கட்டாலும். அப்போ நாங்கள் விற்க சொல்ல 10 காசு 4 இப்போ ஒரு மிட்டாய் 30 ரூபா. கையில் கட்டி விட்டா 20 ரூபா. குச்சிலியனா ரோஸ் மாதிரி 30 ரூபா. இப்போல்லாம் செய்கிறவங்களே கிடையாது நிறைய பேர். இந்த பஞ்சு மிட்டாய் விற்றுருந்தாங்களா, அதெல்லாம் விற்க கூடாது. அது கவரில் போட்டு சாய்க்கிற அதிகம் ஆகிடும். இதனா வயிற்று வருதுல, இது சாப்பிடலாம். இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இது மாமூலா வயிற்று மிட்டாய் தானே. என்னன்னா கொஞ்சோண்டா போடுவோம் இதில் பாவை, இந்த மாதிரி வரும். கெட்டவா கையிலனா வாட்சி கட்டும், குச்சிலேனா ரோஸ் கட்டும். இந்த மாதிரி குச்சிலேனா ரோஸ், கையிலேனா வாட்சி, எது ஒன்று பண்ணாலும் அது மாதிரி பெரியவங்க சாப்பிடலாம், குழந்தைங்களும் சாப்பிடலாம். இது ரெடி பண்ணால் ஒரு 3 ஹவர் ஆகும். ஒரு 2 கிலோ ரெடி பண்ணால் 3 ஹவர் ஆகும். சர்க்கரை, மைதா, எண்ணெய் எல்லாம் பாவு எடுத்து கடாயில் ஊற்றி ஆறின பிறகு மறுபடியும் இழிச்சு கொம்பலை சுற்றி எடுத்து. இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.